மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மண்டே நடக்க போற அந்த காமர்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏற்கனவே ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இங்க கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ பேட்டர்ன் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா 90+ ஸ்கோர் பண்ண முடியும். ஆவரேஜா படிக்கிற பசங்களுமே காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90+ ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் 33 லெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 33 லெசன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். நிறைய லெசன்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1ல இருந்து 10 சாப்டர் அண்ட் 15ல இருந்து ஒரு 25 சாப்டர்ஸ் படிச்சாலே நம்மளால 60+ ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே கேட்டது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். இதை மட்டுமே ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதும். ஆக்சுவலி இந்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் அண்ட் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு நாள்ல இருக்கிற அந்த மொத்த காமர்ஸையுமே ரிவைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஸோ நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 மார்க் மட்டும் எப்பயுமே தவற விட்டுடாதீங்க. 1 மார்க்ல வந்து கண்டிப்பா எல்லாமே ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க் எல்லாமே வந்து புக் பேக் தான் வரும். அதே மாதிரி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே புக் பேக் தான் வரும். நீங்க ஏற்கனவே ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் எழுதுன கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அதே தான் உங்களுக்கு பப்ளிக்கான கொஸ்டின் பேட்டர்னும் இருக்க போகுது. ஸோ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கனாலே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 33 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒன்று ரிவிஷன் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த நாளைக்கு வரப்போகிற காமர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்று நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஸ்டே டியூன் ஆன் அவர் சேனல். தேங்க்யூ.